Hi friends, welcome to Sparks Academy. This is Tamil Arasi. இன்னைக்கு நம்ம 777 சீரிஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் 2. ஓகேங்களா? இது பேஸ் பண்ணி சம்ஸ் எல்லாம் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் என்ன क्वेश्चन கொடுத்திருக்காங்க அப்படினா a train without stoppage travels with an average speed 50 km per hour and with the stoppage it travels with an average speed of 40 km per hour. With the stoppage, without stoppage ரெண்டும் கொடுத்திருக்காங்க. For how many minutes does the train stop on an average per hour ல கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ என்ன இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படினா டைரக்டா ஃபார்முலாவே இருக்கு. அந்த எவ்வளவு மினிட்ஸ் டைம் கேக்குறாங்க அப்படினா ஓகேங்களா without stoppage minus with stoppage ரெண்டோட ஸ்பீட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்க divided by without stoppage தான் வந்து ஃபார்முலா. ஓகேங்களா? இதுல என்ன வந்து மினிட்ஸ்ல கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? கிலோமீட்டர் பெர் ஹவர் அப்பனா மட்டும் நம்ம 60 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகேங்களா? எவ்வளவு மினிட்ஸ் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். வித்தவுட் ஸ்டாப்பேஜ்ல எவ்வளவு ஸ்பீட் கொடுத்திருக்காங்க அப்படின்னா 50 km per hour மைனஸ் வித் ஸ்டாப்பேஜ்ல எவ்வளவு ஸ்பீடு 40 km per hour divided by 50 into 60 தான் வந்து இப்போ மைனஸ் பண்ணீங்கன்னா 10 by 50 into 60 0 கேன்சல் இங்க கேன்சல் பண்ணீங்கன்னா 2 times. ஸோ டோட்டலா வந்து 12 minutes தான் வந்து ஆன்சர். ஓகேங்களா? ஆப்ஷன் சி தான் ஆன்சர். சரிங்களா? இதுக்கு நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா a man is walking at a speed of 10 km per hour ல ஒரு மேன் வந்து வாக் பண்ணிட்டு இருக்காங்க. after every kilometer he takes rest for 5 minutes. ஒவ்வொரு கிலோமீட்டர் முடியும் போது அவங்க வந்து 5 minutes வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிறாங்க. how much time என்ன டைம் தான் கேக்குறாங்க. will it take to cover distance 5 km கவர் பண்றதுக்கு. சோ டோட்டலா வந்து நான் 5 km எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? 5 km ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து ஒவ்வொரு 1 மணி நேரத்துக்கு அப்புறமும் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா அந்த மேன் வந்து பிரேக் விட போறாங்க. சோ டோட்டலா அதாவது ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் ஃபிஃப்த் 5 கிலோமீட்டர்ஸ் ஆகுதா எண்ட் ஆகுது. லாஸ்ட்ல வந்து எண்ட் ஆகிரும். அங்க பிரேக்கே தேவைப்படாது. ஸ்டார்ட் ஆகும் போதும் பிரேக் இல்ல. சோ நடுவுல எத்தனை பிரேக் தான் இருக்கு 4 டைம்ஸ் தான் வந்து அவங்க வந்து பிரேக் விடுறாங்க. ஒவ்வொரு கிலோமீட்டருக்கு அப்புறம் பிரேக் விடுறாங்க. எத்தனை நிமிஷம் 5 நிமிஷம் பிரேக் விடுறாங்க. சோ 5 minutes அப்படின்னா 4 டைம்ஸ் பிரேக் விட போறாங்க. 5 minutes பிரேக் விட போறாங்க அப்படின்னா 5 minutes பிரேக் விடுறாங்க. ஸோ டோட்டலா வந்து பிரேக் மட்டுமே வந்து 20 minutes இருக்கு. சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து கவர் பண்ற டைம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். டைம்க்கான ஃபார்முலா என்னன்னா டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீட். ஓகேங்களா? எவ்வளவு டிஸ்டன்ஸ் கவர் பண்றாங்கன்னா 5 kilometers டிவைடட் பை ஸ்பீட் எவ்வளவு ஸ்பீட்ல போறாங்க 10 km per hour. ஸோ கேன்சல் பண்ணீங்கன்னா 1/2. ஸோ 30 minutes 1/2 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கிறது 1/2 கிடைக்குது. 1/2 அப்படிங்கிறது 30 minutes. ஓகேவா? இது ஒரு 30 minutes பிரேக் ஒரு 20 minutes. ஸோ டோட்டல் டைம் தான் கேட்குறாங்க. 30 + 20ங்கிறது 50 minutes தான் வந்து டோட்டலா எடுத்துக்கிற டைம். ஸோ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா if a man travels at 30 km per hour டிராவல் பண்றாங்க he reaches his destination late by 10 minutes. ஓகேங்களா? 30 km per hour ல டிராவல் பண்றதுனால அந்த மேன் வந்து லேட் பண்றாங்க. எவ்வளவுனா 10 minutes லேட்டா போறாங்க. பட் if he travels 42 km அவங்க போனாங்க அப்படின்னா then he reaches 10 km earlier முன்னாடியே போயிடுறாங்க 10 minutes. ஓகேங்களா? the distance traveled by him is அந்த டிஸ்டன்ஸ் தான் வந்து கேக்குறாங்க. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஃபார்முலா மாதிரி இருக்கு. ஓகேங்களா? டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது. ஓகேவா? x into y divided by x minus y into time difference. இதுல டைரக்டா என்ன பண்ணலாம் அப்படின்னா டைம் டிஃபரன்ஸ் ஏர்லி லேட் இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க அப்படின்னா அதை டைரக்டா வந்து நம்ம ஆட் பண்ணி போட்டா போதும். xyங்கிறது இந்த கிலோமீட்டர்ஸ் தான். 30 km into 42 km divided by ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ் எவ்வளோ 12. ஓகேங்களா? இன்டு டைம் டிஃபரன்ஸ் ரெண்டும் ஆட் பண்றேன். 10 + 10ங்கிறது 20. இதெல்லாம் வந்து எதுல இருக்கு அப்படின்னா மினிட்ஸ் கிலோமீட்டர் பெர் ஹவர். அப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா டோட்டலா கிலோமீட்டரா மாத்த போறேன். சோ இதை என்ன பண்ணணும் மினிட்ஸை ஹாரா மாத்தணும். 60 ஆல டிவைட் பண்றேன். 3 டைம்ஸ் இங்க 10 5 6 இது 7 டைம்ஸ். சோ டோட்டலா வந்து 35 கிலோமீட்டர் தான் வந்து கிராஸ் பண்ணிருக்கோம். சோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா
each wheel of a bus is making 7 revolution per second. ஓகேங்களா, ஒவ்வொரு பஸ்ஸுமே வந்து ஒவ்வொரு வீலுமே வந்து 7 revolution ஒரு செகண்ட்க்கு போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. if the diameter of a wheel வந்து 56ன்னா அப்ப ரேடியஸ் அப்படிங்கிறது அதுல பாதியா இருக்குமா? இதுல பாதிங்கிறது 28 சென்டிமீட்டர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் then the speed of the bus சென்டிமீட்டர் per secondல ஸ்பீட் ஆஃப் த பஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸ்பீட் வேணும் அப்படின்னா டிஸ்டன்ஸும் டைமும் வேணுமா? ஸோ என்ன பண்ண போறேன்னா ரேடியஸ் கிடைச்சிருச்சு. ரெவல்யூஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ வீலோட ரெவல்யூஷன்னா சுத்துறது. அப்போ டோட்டலா சுத்துறது அப்படின்னா டோட்டல் சர்க்கியூம்ஃபரன்ஸ் என்ன? சர்க்கியூம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள் ஃபார்முலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2πr. ஓகேங்களா, r தெரியும். பையோட வேல்யூ 22/7 இன்டு ஆரோட வேல்யூ 28 4 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 44 இன்டு 176 சென்டிமீட்டர் கிடைச்சிருக்கு. சரிங்களா, சென்டிமீட்டர் per செகண்ட்ல தான். ஒரு ரெவல்யூஷனுக்கு 176னா 7 ரெவல்யூஷனுக்கு எவ்வளவு போகும்? 176 இன்டு 7 மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 1232 சென்டிமீட்டர் per செகண்ட். ஓகேங்களா, ஆப்ஷன் சி தான் ஆன்சர். சரிங்களாமா, புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா a man covers a distance of 100 கிலோமீட்டர் வந்து மேன் வந்து கவர் பண்ண போறாங்க partly by bus at 40 கிலோமீட்டர் per hour. அதாவது பஸ்ல வந்து பாதி போக போறாங்க, பாதி பஸ்ல டிராவல் பண்ணும்போது 40 கிலோமீட்டர் per hour போறாங்க. அண்ட் partly by ஸ்கூட்டர்ல மீதி பாதி போறாங்க. பாதின்னு கிடையாது, ஒரு பார்ட். ஓகேங்களா, 30 கிலோமீட்டர் per hour ஸ்பீட்ல போறாங்க. his average speed whole journey-யோட average speed என்னன்னு கொடுத்திருக்காங்க. so 32 கிலோமீட்டர் per hour. how far he go by bus பஸ்ல போகும்போது எவ்வளவு டிஸ்டன்ஸ் வந்து போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஃபர்ஸ்ட் வந்து ஆவரேஜ் ஸ்பீட் கேட்டிருக்காங்க அப்படின்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம் டேக்கன் தான் வந்து ஆவரேஜ் ஸ்பீட். ஸ்பீடுனாலே என்னது? டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம். சரிங்களா, டோட்டல் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா 100 கிலோமீட்டர். இதுல டைம் கேட்கிறாங்க அப்படின்னா டைம்ங்கிறது ஃபர்ஸ்ட் டைமுக்கு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடா எவ்வளவு டிஸ்டன்ஸ் தெரியல, ஒரு பார்ட் நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். அந்த எக்ஸ் டிஸ்டன்ஸ் என்ன பண்ண போறாங்கன்னா 40 கிலோமீட்டர்ல போக போறாங்க பஸ்ல. பிளஸ் மீதி இருக்க டிஸ்டன்ஸ் அப்படின்னா டோட்டலா எனக்கு 100 கிலோமீட்டர். 100ல எக்ஸ் போயிடுச்சுன்னா மீதி இருக்கிறத 30 கிலோமீட்டர்ஸ்ல பெர் ஹார்ல போக போறாங்க. இதுதான் வந்து அந்த 32. சரிங்களா, இப்ப என்ன பண்ண போறேன் அப்படின்னா எல்சிஎம் எடுக்கிறேன். எல்சிஎம் எடுத்தேன்னா 120 இதுக்கு அந்த 120 மேல போயிடும். 100 இன்டு 120 டிவைடட் பை இதை 3 ஆலையும் இங்க 4 ஆலையும் மல்டிப்ளை பண்றேன். மல்டிப்ளை பண்ணா வரும் 3x இங்க மைனஸ் 3x பிளஸ் 400 மைனஸ் 4x இஸ் ஈக்குவல் டு 32. கேன்சல் பண்ண போறேன். 8 டைம்ஸ் 25 டைம்ஸ் 15 டைம்ஸ். ஓகேங்களா, இப்போ பாருங்க மல்டிப்ளை பண்ணா 25 இன்டு 15 அப்படிங்கிறது 375. இது கிராஸ் மல்டிப்ளை ஆகுது. 400 மைனஸ் எக்ஸ். அப்ப எக்ஸோட வேல்யூ 25 கிலோமீட்டர் தான் வந்து என்ன பண்ணிருக்கோம். எக்ஸ்ங்கிறத நம்ம எடுத்தது பஸ்ல டிராவல் பண்ற ஜேர்னி தான் கேட்டிருக்காங்க. ஸோ 25 கிலோமீட்டர் தான் வந்து கவர் பண்ணிருக்கோம். சரிங்களா, நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா a person walks 4/5 of his usual speedல போறாங்க. ஓகேங்களா, reaches his office 20 minutes லேட்டா போறாங்க. find his original time to reach the office. ஒரிஜினல் டைம் என்ன கேக்குறாங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வந்து பர்சன் வந்து நார்மலா வாக் பண்றாங்க. புதுசா வாக் பண்ணும்போது யூஸ்வல் ஸ்பீடை விட ஆக்சுவலா ஸ்பீடோட ரேஷியோ என்ன அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். யூஸ்வலா போறது நியூ. ஓகேங்களா, புதுசா வாக் பண்றது யூஸ்வல் ஸ்பீடை விட இது 5 டைம்ஸா இருக்கு அப்படின்னா இதை விட 4/5 இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இது 4 இருக்குமா? ஓகேங்களா, இதுல 4/5 அப்படின்னா அப்ப டைம் அப்படிங்கிறது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா. ஸோ அதனால இது 5:4னா இது 5:4 அப்படின்னா இது 4:5 இருக்கும். என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த டிஃபரன்ஸ் தான் வந்து 20 மினிட்ஸ் லேட்டா போறாங்க. அப்ப இதுக்கான டிஃபரன்ஸ் அந்த 1 பார்ட் தான் வந்து 20 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரிஜினல் டைம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒரிஜினல்னா யூஸ்வல் டைம். யூஸ்வல் டைம்ங்கிறது 4 பார்ட்ஸ். அப்ப 4 பார்ட்ஸ் எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா 80. ஓகேங்களா, 80 மினிட்ஸ்ல போயிருப்பாங்க. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின் இருக்கு. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. தேங்க்யூ.